மறைக்காதீங்க. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அமைய போகுது. பல கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராரு தற்போதைய சட்டமன்றத்தில். இப்போ காங்கிரஸ் ஆதரவு தான், தவேகாக்கு ஆதரவு கொடுக்குற சூழ்நிலையில் இருக்குன்றாங்க. இல்லை, இன்றைக்கி அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இதை பற்றிய முடிவை பற்றி அறிவிப்பை வெளியிடுவார். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அரசியல் விவகார குழு கூட்டம் நேற்று இரவு நைட்டு 10:30 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் நடைபெற்றது. 29 உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து கொண்டோம். 29 பேரும் ஜூம் மீட்டிங் நடந்தது. அந்த ஜூம் மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இன்று காலை சென்னையிலே அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். சார், தமிழக சட்டமன்ற தேர்தல் அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு அரசுக்கு எதிரான தேர்தலாக இருந்துச்சு. அதனுடைய விளைவாக 15 அமைச்சர்கள் வரை தோல்வியுற்றிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி இல்லை, நாங்களெல்லாம் அரசாங்கத்தில் இல்லை. அதனால் நாங்களெல்லாம் அந்த கூட்டணியில் இருந்தோம். பட் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான வாக்காக பார்க்க வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும், பாஜகவினுடைய அடிமை கட்சியாக மாறிவிட்ட அதிமுகவுக்கு எதிரான ஓட்டாக பார்க்கணும். ஏன்ட்டா பாஜகவும் அதிமுகவும் உறவு வச்சு மோடியும் அமித்ஷா அவர்களும் இங்கே டெல்லியிலேருந்து இங்கே ஆட்சி அமைப்போம்ன்றதை சொல்லிட்டு வந்தாங்க. என்டிஏ ஆட்சி அமைப்போம்னு. என்டிஏ ஆட்சி அமைக்க அவர்களுடைய இடங்களை கூட குறைச்சிருக்கு. அவர்களுடைய இடங்கள் 50க்கு கீழே போயிடுச்சு, மொத்த கூட்டணியுடைய இடங்களே. அதனால் மக்களை பொறுத்த மட்டும் பாஜக தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது, மதவாத சக்திகளுக்கு இடமில்லை என்பதை மிக தெளிவாக இந்த தேர்தல் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் மதவாத சக்திகளுக்கு எதிரான தேர்தலாக தெரிந்திருக்கிறது. தமிழக மக்கள் மதவாதத்தை ஏற்க மாட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது. இந்த தேர்தலில் இந்த செய்தி மிக மிக பலமான செய்தியாக இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு ஒரு இடம் என்று தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. பாஜகவிற்கு எதிர்ப்பான மனநிலை தமிழகத்தில் வேரூன்றி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. திமுக தலைவர் தோல்வி, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தோல்வி, ரெண்டும். திமுகவுடைய முதலமைச்சர் தோல்வி என்பது வருத்தத்துக்குரியது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட அரசியல்வாதி, அவரை பொறுத்த மட்டும் அவருடைய தோல்வி என்பது வருத்தமான தோல்வி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தோல்வி ஸ்ரீபெரும்புதூரில் நடந்தது என்பதும் என்னை பொறுத்த மட்டும் அது நடந்திருக்கக்கூடாது. எங்களை பொறுத்த மட்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி என்பது மறைந்த எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் மறைந்த இடம். அந்த இடத்துல எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தோல்வியுற்றது என்பதும் வருத்தத்துக்குரிய விஷயம். பிரதமர் முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி வருவதாக ஒரு தகவல். இதெல்லாம் ஸ்பெகுலேஷன். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் தான் நாங்கள் என்ன முடிவெடுத்தோங்கிறத பற்றி சொல்ல போகிறது. அவர் சென்னையில் அதற்கான முடிவு அறிவிப்பார். அதனால் அதுக்கு முன்னாடி எதை பற்றி யார் பேசினாலும் சரி, அதெல்லாம் அர்த்தமில்லாதான் இருக்கும். விஜய் பாஜக வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. அந்த கருத்து உங்களோட ஒத்து போகுது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக வரக்கூடாது. மதவாத சக்திகளுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை தமிழ்நாட்டில். நம்ம தெளிவாக பார்த்தோம். திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா தீபம் ஏற்றுவோம்னு ஓட்டு கேட்டார். மக்கள் 3வது இடம் கொடுத்துருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்க ராஜன் செல்லப்பா அண்ணன், அவர் இந்த பகுதியில் இருக்கவர், இந்த பகுதியில் பிறந்தவர், இந்த பகுதியில் அரசியல் பண்ணவர். அவரையே மக்கள் அவருடைய மதவாதத்தோடு அவர் விலை போனதனுடைய விளைவாக அவர் நிராகரிக்கப்பட்டார். 3வது இடம்ங்கிறது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு. அவரை ஏனென்றால் தமிழக மண் இந்த மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 26,000-30,000 ஓட்டில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா 3வது இடம் வர்றதுக்கு இதிலே தெரியணும். நம்மளை பொறுத்த மட்டும் மக்கள் மதவாதத்தை நிராகரிக்கிறார்கள் என்பது. இதே தான் தவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் பாஜகவிற்கு எதிராக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். எடுத்துக்காட்டுக்கு இங்கே திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்றிருப்பது தவேகாவினுடைய வேட்பாளர். ஆக மொத்தம் யார் மதவாதத்துக்கு ஆதரிப்போம்னு சொன்னாங்களோ ராஜன் செல்லப்பா, அவரை தோற்கடித்திருப்பது என்பது தவேகா. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் ரிசல்ட்டில் வந்திருக்க உண்மைகள்.
தமிழக வெற்றி காலத்துக்கு ஆதரவு வரை காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து திமுக முதுகில் குத்தியுள்ளது. திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முதுகில் குத்துற மாதிரி சொல்லி திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன்லாம் பத்திரிகைகளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பதை அரசியல் விவகார குழு முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவை அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அறிவிப்பார். எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் புலம்பல், சரவணன் மாதிரி ஆளுகள்லாம் புலம்பல் இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபி வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது. அதற்காக நாங்கள் சண்டை போடுறோம். சரவணன் போன்றவர்கள்லாம் என்னென்னா இதை புரியாமல் பண்ணுறாங்க. என்னட்டுனா நீங்கள் பிஜேபி எப்படியாவது வர விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனக்கு கிடைக்கலன்னா இன்னொருத்தண்டு தட்டி விட்ற பழக்கம் இருக்குல்ல, அப்படிப்பட்டவர்கள் இந்த பழக்கம் இதெல்லாம் இந்த செய்தி தொடர்பாளர்களாம் இதெல்லாம் வந்து வன்மத்தின் அடிப்படையிலான உருவானது. தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக பார்க்க வேண்டுமே ஒழிய எனக்கு கிடைக்கல, என்னைய மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இது கிடைக்கக்கூடாது அது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து வன்மத்தின் மறு உருவம். இது மக்கள் இதைத்தான் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா? எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியில் இந்த கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. 2026 தேர்தல் முடிவுற்றது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் அரசியல் விவகார குழு நேற்று முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவை திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் அறிவிப்பார். என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் வந்து கூட்டணி ஆட்சி கேட்பாங்க, கூட்டணி பங்கு கேட்பாங்க. இதெல்லாம் முன்னாடி பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறது மாதிரி. அதனால் நீங்கள் வந்து முதல்ல தொடர்ந்து வலியுறுத்திட்டு அதெல்லாம் நடக்கட்டும். என்னென்ன நம்மளை பொறுத்த மட்டும் தமிழக வாக்காளர்கள் தெளிவாக முடிவிட்டிருக்காங்க. சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தமிழக மண்ணுக்கு ஒத்து வராது, ஆட்சியில் பங்கு தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆட்சியில் பங்குலாம் தமிழக மக்கள் பதில் சொல்லிட்டாங்க. தமிழக மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. அதனால் இதெல்லாம் நடக்கிறது என்னங்கிறத பார்ப்போம். நம்ம அதிமுகவுடன் அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னையை பொறுத்த மட்டும் நான் இதைத்தான் சொல்ல முடியும். நான் நேற்றுக்கு கலந்து கொண்ட கூட்டத்தில் அரசியல் விவகார குழு கூட்டத்தில் இது சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. அந்த முடிவுகளை பற்றிய அறிவிப்பை கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தான் அறிவிக்க முடியும். பல ஆண்டுகள் கழித்து திராவிட கட்சிகளை வந்து தமிழக மண்ணிலிருந்து அகற்றியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கழித்து அதுக்கடுத்து திராவிட கட்சிகள் வந்து திமுக தான் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து தமிழகத்திலேருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கு, ஒரு புது கட்சி வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம பொறுத்த மட்டும் இது நீங்கள் வந்து திராவிட கட்சிகள்னு நீங்கள் சொல்கிற ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸை வந்து என்னை பொறுத்த மட்டும் தமிழக வெற்றி கழகத்திலும் இதே ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் தான் அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற ஐடியாலஜிங்கிறது என்னென்னா தாவேக்கா பேசுகின்ற கொள்கைகளும் ஏறக்குறைய திமுக அதிமுக ஒரு எம்ஜிஆர் கலைஞர் போன்ற பேசிய அதே அரசியலை தான் அவரும் பேசிக்கிட்டு இருக்கார். எங்களை பொறுத்த மட்டும் இந்த மண் என்பது பாஜகவிற்கு எதிரான மண், இந்த மண் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மண், இந்த மண் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரியும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அந்த இது வேலை அண்ணன் தலைவர் இருக்கார். அதனால் நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்களே, இது முக்கியமான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் டைவர்ட் பண்ணி விட்றாரு. நன்றி. சரிப்பா, தேங்க்யூ.